பிரைஸ் த லார்ட். கர்த்தாவே எழுந்தருளும் என்கிற காலை தியானத்திற்கு இயேசுவ நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 1 சாமுவேல் 24:19 இன்றைக்கு நாம் தியானத்திற்காக தெரிந்தெடுத்திருக்கிறோம். இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. இன்று நீ எனக்கு நன்மை செஞ்ச, அதனால கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார் என்று சவுல் என்கிற ராஜா தாவீதை பார்த்து சொல்லுகிறார். தாவீது அப்படி என்ன நன்மை செய்தார் என்று பார்ப்போமானால், சவுல் ராஜா சரியாக தாவீதின் கையிலே மாட்டிக்கொள்கிறார் கூட என்று சொல்லலாம். ஏனென்றால் அவர் மலஜாதி கழிக்க வரும்பொழுது அவருடைய தாவீதுடைய ஆட்களும் பின்பாக இருக்கிறார்கள். சவுல் அறியவில்லை. தாவீதின் ஆட்கள் சிலர் சவுலை கொல்லும்படி சொல்லும் பொழுது, சவுல் தாவீதை பின்தொடர்ந்து வருவதினால் கொல்லும்படி சொல்லும் பொழுது, தாவீது நான் ராஜா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் கையை சவுலின் மீது போடாமல் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை அவர் வெட்டி கொள்கிறார். இது நம் வேதத்திலே படிக்கிறோம். பிற்பாடு சவுல் தூர சென்ற பிற்பாடு தாவீது தன்னுடைய கையின் சுத்தத்தை விளங்க பண்ணுகிறார். கத்தி கூப்பிடுறாரு, தகப்பனே எனக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, நான் உங்களுக்கு எந்த தீங்குமே செய்யலை, பாருங்கள் உங்களோட தொங்கல் என் கையில் இருக்குது. அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து சொல்வது, நீ எனக்கு நன்மை செய்தாய் மகனே, இந்த நன்மைக்கு பதிலாக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். ஏன் இவரால் நன்மை செய்ய முடியாதா? திருப்பி அவர் ஏன் கர்த்தர் அவருக்கு நல்லா தெரியும் அவரால் நன்மை செய்ய முடியாது என்று. ஏனென்றால் அவருடைய இருதயம் பொறாமையினாலே நிறைந்திருக்கிறது. இவனை அழித்தால்தான் அவருடைய மகன் ராஜாவாக வேண்டும் என்பதற்காக அழிப்பதிலேயே ஒரு எண்ணம் இருக்கிறது. அவருக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டவன் என்று தெரிந்திருந்தும் இவர் தன்னுடைய சுய முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் அசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இருப்பதினால் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறார். அதனால் அவருக்கு நல்லா தெரியுது, நான் இந்த தாவீதுக்கு தீமையை தான் செய்வேன், நன்மை செய்ய மாட்டேன் என்று. நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கலாம். உங்களுக்கு மிகவும் நெருக்கடி கொடுத்து கொண்டு, உங்களை துன்பப்படுத்தி கொண்டு, உங்களை அழிக்க வேண்டும் என்று பலரும் உங்களை சுற்றி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் வசிக்கிற இடத்துல, எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு நாம் நன்மை தான் செய்ய வேண்டும். பதில் நன்மையை அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு பதில் நன்மையை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் இன்றையிலிருந்து எப்படி நாம் நன்மை செய்து கொண்டிருக்கிறோமோ அதை அப்படியே தொடரப்போகிறோம். கர்த்தர் நமக்கு பதில் நன்மை செய்து கொண்டே போகிறார். நம்முடைய சந்ததி அதை அனுபவிக்கும். நம்முடைய கண்கள் அதை பார்க்கும். நாம் ஜெபிக்க போகிறோம். மகாகணத்திற்குரியவரே, உம்மை நாங்கள் தொழுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். ஐயா, பதில் நன்மையை நீ மாத்திரம் செய்கிறவராக இருக்கிறீர். இந்த காலை தியானத்தில் என்னோடு கூட கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய கருத்தில் நான் ஒப்புவிக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்கு அவர்கள் எந்தெந்த நன்மையை செய்தார்களோ அந்த நன்மைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் இரட்டத்தனையாய் வைக்கப் போகிற எங்கள் தலையின் மீது. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. பயணங்கள் புறப்படும் பொழுது பிரசன்னம் இவர்களோடு கூட செல்லட்டும். படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு போகிறவர்கள் எல்லாரையும் ஞானத்தினால் நிரப்புங்க, பாதுகாப்பை கட்டளையிடுங்க. முக்கியமாக சுகவீனமாக இருக்கிறவர்கள் இப்படி கிருபை தாங்கட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவ நாமத்தினால் ஜெபத்தில் எடுக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பதில் நன்மையை செய்ய போகிறார். May God go with you. Have a great day.